வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த 27 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் விமானம் மூலம் சென்னை வந்த அவர்கள் புதுவை வந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். இந்த இக்கட்டான காலத்தில் மீனவர்களுக்கு விடுதலைக்கு தேவையான சட்ட உதவிகள், உணவு உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களை தேசிய மக்கள் மன்றம் மூலம் செய்து கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் உள்ள கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து தேவையான நிதியுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் வந்து சந்தித்து நன்றியை தெரிவித்துள்ளனர். கேசிஎம்ல மக்கள் மன்றம் நம்ம மீனவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்கிறாங்க. பிடிச்ச உடனே வந்து பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அரிசி, பண உதவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறாங்க, இவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும், இவங்களுக்கு மேற்கொண்டு நாம் என்ன உதவி செய்யணும், அவ்வளோ இதையும் கூட இருந்தே எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு நண்பர்கள் மூலியமாக பேசி அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா நமக்கு செய்கிறதுக்கான காத்திருக்காங்க. இதேமாரி முன் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம மீனவர் சமுதாயத்தினுடைய விஷயங்களை அரசுக்கு கொண்டு போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் நன்றிகளும் பெற்றிருக்கோம். ஆனால் அங்கே அரெஸ்ட் பண்ண பிறகு யாரும் எதுவுமே செய்யலை. எல்லாமே அண்ணன் சார்லஸ் அண்ணன் தான் அங்கே ஒரு தனி நபரை ஆள் அனுப்பி அதுக்கான தேவையானகளை உணவுலேருந்து உடையிலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. செஞ்சு கொடுத்து இன்றைக்கி விமான நிலையம் வரைக்கும் வந்து அவங்கள வரவேற்று அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் முதற்கொண்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்கள் கிராமத்து சார்பிலையும் காரைக்கால் சார்பிலையும் எங்கள் மீனவர்கள் சார்பிலையும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புதுவை அரசின் நடவடிக்கையால் வீடிழந்து சாலையோரத்தில் தவித்த மக்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று சந்தித்தார். புதுவையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயன் தோப்பு, செட்டிக்குளம் பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் 5 குடும்பங்கள் தங்கள் வீடுகள் சாலை ஆக்கிரமிப்பு என கூறி புதுவை அரசு அகற்றியதாக குற்றஞ்சாட்டினர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தனது உறவினர் ஒருவரின் திருமண நிலையம் மற்றும் ரெஸ்டோபார் அமைப்பதற்காக இந்த வீடுகளை அகற்றியதாகவும் இதனால் தாங்கள் வீடிழந்ததாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் தங்களது ஒரே நம்பிக்கை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் தான் என கூறிய குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அந்த 5 குடும்பங்களுக்கும் தலா 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார். ஏப்ரல் மாதம் அன்னைக்கு இங்கே 18 குடும்பம் தங்கி இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இடித்து அவங்க வீட்டையே தரமட்டமாக ஆக்கியிருக்காங்க. அது போக நேற்று வந்து இந்த ரோடு கட்டுறேன்னு சொல்லி மரத்தோட வேரெல்லாம் எடுத்திருக்காங்களாம். அந்த மரத்தை வேர் எடுத்தனால அந்த மரமே வந்து இங்கே அவங்க வீட்டு மேலே விழுக வேண்டியது. அம்மனோட புத்து வந்து இருந்தனால அவங்க வீடு காப்பாற்றப்பட்டு அவங்க உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு. இவங்க பாருக்காகவும் இவங்களோட ரெஸ்டோ பார் கல்ச்சருக்காகவும் இங்கே இருக்க பொதுமக்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் பட்டா கொடுக்காம ரொம்ப அலக்கடிச்சு அவங்கள மனவேதனைக்கும் கொலை மிரட்டலும் இங்கே வந்து ரவுடிசம் வச்சு மிரட்டி அவங்களை இங்கேருந்து காலி பண்ணுறதுக்கு வழி பண்ணுறாங்க. கேட்டால் அவங்களுக்கு வந்து இது பார்க்கிங் ஸ்பேஸ்க்காக வண்டி நிறுத்துறதுக்கு இடமா பார்க்குறாங்களாம். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா குடிசை வாரியம் சைட்லேருந்து ஹவுசிங் போர்டு மூலிமா நிறைய பில்டிங்ஸ் கட்டி 300 ஃப்ளாட்டோ 200 ஃப்ளாட்டோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் கட்டி இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி வேஸ்ட்டாக போட்டு மக்களோட வரி பணம் எல்லாமே அதில் கரியாகி அது வெறும் பில்டிங்காக இருக்குது. அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணலைன்னா அதுவும் வேஸ்ட்டாக வீணாக போய் மழை பெஞ்சு அது வந்து அந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து மக்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க. சில இடத்துல இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இடம் கட்டி வச்சுட்டு அந்த கட்டினது இடத்துக்கு வந்து அலாட் பண்ணாமல் கேட்டால் அவங்க கட்சி ஆளுங்களுக்கு கொடுக்கணும். யார் கொடுக்கறதில்ல. இப்போ எலெக்ஷன் முன்னாடி நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த ஓட்டு வராது அந்த ஓட்டு வராதுக்கு இந்த ஓட்டு பாலிடிக்ஸ்க்காக இன்றைக்கி வந்து மக்களோட வாழ்வாதாரமே நாசப்படுத்தி தங்குற வீடு இல்லாமல் மழை பெஞ்சா ரோட்டில் நின்றுட்டு மழை பெஞ்சா எங்கே இடம் இருக்க முடியும், இடம் கூட இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு தெருவில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் கேட்டால் எதிர்கட்சியும் கேட்டால் ஆளுங்கட்சியோட கை கோர்த்துட்டு எல்லாருமே எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி இல்லை இங்கே எல்லாமே ஒரே கட்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பாவப்பட்ட மக்களுக்கு வந்து இவ்வளோ பாதிக்கிறத வந்து கடுமையாக கண்டிக்கிறேன்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இமீடியட்டாக அது மாதிரி பட்டா கொடுக்காம இல்லையே எங்கெல்லாம் வந்து புறம்போக்கு இடத்துல நிறைய இடத்துல வந்து இவங்க வேணுங்கிற ஆளுங்கெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கில் வந்து செலவு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி இங்கே பெரிய கட்டட பில்டிங்லாம் இருக்குது, அந்த இடத்துலாம் இதே மாதிரி தான் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வந்து 20,000 மேலே பட்டா வந்து ஒரு 30-40 வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கும் போது ஏன் இவங்களை மட்டும் நீங்கள் ஒதுக்கப்படுறீங்க? அப்படி ஒதுக்கப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் நியாயத்தை வந்து கண்டிப்பாக இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே தீர வேண்டும். இதுக்கு வந்து நாங்கள் எங்களால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நான் எடுக்க தயார். அவங்களுக்கு வேணுங்க உரிய ஹெல்ப் பண்ணி கட்டி தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இவங்களுக்கு உரிய அந்த வசதி மட்டும் பட்டா மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹவுசிங் ஃபண்ட்ஸே நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ இது நீங்கள் அந்த அவங்க வசதி அந்த பட்டாங்கிற ஒரு விஷயம் அது ஒன்றும் யாரோட இதுவும் இல்லை. இந்த சொத்து யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோட சொத்தும் இல்லை. இது வந்து பொதுமக்களுக்காக பூமி வந்து இறைவன் கொடுத்த இடம். இன்றைக்கி அந்த இறைவன் கொடுத்த அந்த இடத்துக்கு அந்த கோயிலையே வந்து இடிச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி இந்த அம்மனுக்கு கோயில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பண்ணி வச்சுருக்காங்கன்னா இது எவ்வளோப்பட்ட மோசமான ஒரு அரசியலாக இருக்கும். இன்னொன்று கேட்டால் சித்தர்கள் வழிபடுறேன், சாமியாரை வழிபடுறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி பார்த்தா இந்த மாதிரி வந்து கடைசியில் கோயிலே இடிக்கிறாங்க. இது எந்த மாதிரி வழிபாடுன்னு எனக்கு புரியல. இது மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவங்களுக்கு உரிய நன்கொடையோ இவங்களுக்கு உரிய வசதியை செஞ்சு கொடுக்க வேண்டும். புதுவையை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். அப்போது புதுவை கிரிக்கெட் அணியில் உள்ளூர் வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செய்து வரும் பல்வேறு முறைகேடுகள் குறித்தும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினிடம் கிரிக்கெட் வீரர்கள் தெரிவித்தனர். இந்த பாண்டிச்சேரியில கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஜேசிஎம் சாரை மீட் பண்ணோம். ஸோ அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஞ்சி டிராஃபி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. அந்த ரஞ்சி டிராஃபியில் கூட இது வரைக்கும் பாண்டிச்சேரி சேர்ந்த பாண்ட் பிளேயர்ஸ் யாருமே விளாட்ல. வந்து ஜேசிஎம் சார் அவங்ககிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பெரிய லெவலில் எடுப்போம். ஸ்போர்ட்ஸில் பசங்களும் நம்ம பாண்டிச்சேரி சேர்ந்த பசங்க மேலே வரணும் அப்படின்றதுல அவர் ஆர்வமாக இருக்காரு. ஸோ அவர் அந்த விஷயத்தை தான் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் சார் வந்து ரெடியாக இருக்காங்க. புதுவை வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் 3000க்கும் அதிகமான கண்டல் மர விதைகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் நட்டார். சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினுடன் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் விதைகளை நட்டனர். முன்னதாக படகில் பயணம் செய்து சதுப்பு நில காடுகளை பார்வையிட்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் புதுவையில் உள்ள சதுப்பு நில காடுகளின் நிலை குறித்தும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் தொடர் மழையால் போதிய வசதிகளின்றி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இப்பகுதிகளில் உள்ள கூரை வீடுகள் மழையால் சேதமடைந்தன. இந்நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் வழிகாட்டுதலின்படி தேசிய மக்கள் மன்றம் சார்பாக தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட், பாய் மற்றும் கொசுவலை மற்றும் கொசுவத்தி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த சம்பள உயர்வை வழங்க காலதாமதம் செய்யும் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் ரூபாய் 8000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சரின் வாக்குறுதியை உடனடியாக செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் அனந்தநாயகி தலைமை தாங்கினார். செயலாளர் வேல்மதி, துணைத் தலைவர்கள் சுதா, வைஜெயந்தி மாலா, இணை செயலாளர்கள் வெற்றி செல்வி, மஞ்சுமாதா, அமைப்பு செயலாளர்கள் மேகலா, பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆஷா ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சங்கத்தின் பொருளாளர் வள்ளி நன்றி கூறினார். ஆஷா ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து குரல் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். காரைக்காலில் விபத்தில் இறந்தவர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் விடுதியூர் காமராஜ் நகரை சேர்ந்தவர் கருப்பையா காரைக்கால் ONGCயில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று உறவினரின் இறப்புக்கு சென்று திருப்பட்டினத்தில் இருந்து வீடு திரும்பிய போது விடுதியூர் கன்னிக்கோயில் தெரு அருகே இவர் வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியது. அவர் மீது வாகனத்தை மோதியவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாகவும் விபத்தை கண்ட மற்றவர்கள்
விபத்துக்குள்ளான கருப்பையாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்கு உள்ளாக்கிய நபர் மீது வழக்கு பதியாமல் விபத்துக்குள்ளான கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த கருப்பையா மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை மாற்ற வலியுறுத்தியும் கருப்பையாவின் உறவினர்கள் காரைக்கால் காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளரின் பேச்சுவார்த்தை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் முதல் முறையாக கடலில் 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி 45 நாட்களில் 2000 கிலோ கடற்பாசிகள் அறுவடை செய்யப்பட்டன. புதுச்சேரியில் மின்துறை மூலம் கடற்கரையோரம் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக ஏம்பலம் தொகுதி பனித்திட்டு மீனவ கிராமத்தில் கடலில் கடற்பாசி வளர்க்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி துவங்கப்பட்டது. இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் அறுவடை மூலம் பெறப்பட்ட கடல்பாசி விதைகளை பயன்படுத்தி 16 மிதவை படல்கள் மூலமாக பனித்திட்டு கடல் பகுதியில் கடற்பாசி விதைகள் நிர்மாணிக்கப்பட்டன. விதையிடப்பட்டு 45 நாட்கள் கடந்த நிலையில் கடற்பாசிகள் முழு வளர்ச்சி பெற்றதை அடுத்து இவற்றை அறுவடை செய்யும் பணி நடந்தது. 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி முதல் அறுவடையில் சுமார் 2000 கிலோ அளவிற்கு முதல் தரமான கடற்பாசிகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. இந்த கடற்பாசிகள் மருத்துவம், உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை என பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயில் 90% கடற்பாசி வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கும் 10% மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கும் கிடைக்கும். ஒரு வருடத்தில் 4 முதல் 6 முறை கடற்பாசிகளை அறுவடை செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் சாலை வசதி கேட்டு சேரும் சகதியுமான சாலையில் நாத்து நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமம் அருகே காமராஜர் நகர் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதிகள் இல்லாததால் மழைக்காலங்களில் சாலை முழுவதும் நீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள், மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இந்த நிலையில் சாலைகள் அமைத்து தர வலியுறுத்திய அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமான சாலையில் நாத்து நட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் தெரு விளக்குகள் இல்லாததால் இரவு நேரங்களில் காட்டு பன்றிகள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாகவும் நாள்தோறும் அச்சத்துடன் வாழும் சூழல் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். நீட் தேர்வை எதிர்கொள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பயிற்சி அளிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் பல கல்லூரிகளுக்கு மத்திய அரசின் ரூசா திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நிதி வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பல பள்ளிகள் கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வை எதிர்கொள்ள 6ஆம் வகுப்பில் இருந்தே பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பாடத்திட்டத்தை மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி அறிமுகப்படுத்த தனி பள்ளிகள் அமைக்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதற்கான கலந்தாய்வு கூட்டம் நவம்பர் 25 நடைபெற உள்ளது. 190 ஆரம்ப கல்வி ஆசிரியர் பணியிடங்களை வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். 292 பேர் ஒப்பந்த ஆசிரியர்களாக உள்ளனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. காலி பணியிடங்களை நிரப்ப கோப்பு தயாராகி வருகிறது. விரைவில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்றார். உலகளாவிய QS பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அசத்தியுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளர் மகேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
உலகளாவிய அளவில் 1994 பங்கேற்பு நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 1021 முதல் 1030 இடத்திற்குள் இடம்பெற்றுள்ளது. இது கடும் போட்டியில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். ஆசிய பிராந்தியத்தில் பல்கலைக்கழகம் 827 நிறுவனங்களில் 361வது இடத்தை பெற்றுள்ளதுடன் அதன் தொடர்ந்து வளர்ந்து வரும் பிராந்திய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. தேசிய அளவில் 103 இந்திய நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 45வது இடத்தை பெற்றது. மத்திய பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பங்கேற்ற 56 மத்திய பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகம் 7வது இடத்தை பிடித்துள்ளது. இது நிலையான மேலாண்மை நடைமுறைகள், திறமையான ஆளுகை, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கான பல்கலைக்கழகத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், பசுமை வளாக முயற்சிகள், சமூக தாக்கம் கொண்ட திட்டங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்த ஆராய்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகளுக்கு பல்கலைக்கழகம் தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. பழுதடைந்த மகளிர் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தில் அடிக்கடி விழும் மதில் சுவர்கள், கண்ணாடிகளால் ஊழியர்கள், பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைந்துள்ளது. நாள்தோறும் முதியோர்கள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் பென்ஷன் உதவிக்காக இந்த அலுவலகத்தை நாடுகின்றனர். அப்படி வருவோரை சமீப காலமாக மரண பயத்தில் நடுங்க வைத்து வரவேற்கிறது துறையின் கட்டடம். துறையின் உள்ளே செல்லும் போதே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று எச்சரிக்கை மணி எழுப்புகின்றனர். பொதுமக்கள் துறைக்கு உள்ளேயா போக போறீங்க, அப்படின்னா மேலே பார்த்தபடி போங்க என்று கடுமையாக எச்சரிக்கின்றனர். அந்த அளவிற்கு அந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் உள்ள கண்ணாடி சாளரங்கள் அடிக்கடி பெயர்ந்து விடுகின்றன. அப்படி உள்ளே செல்லும் ஒவ்வொரு அடியிலும் தலையின் மீது சிமெண்ட் காரைகள் விடுகிறது. இதனால் துறையின் பணியாளர்களும் முதியோரும் அச்சத்துடன் உள்ளே செல்ல வேண்டியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, விரிசல் விழுந்து மிரட்டி கொண்டு இருந்த துறையின் பின்பக்கம் முழு மதில் சுவர் இப்பொழுது தாறுமாறாக இடிந்து விழுந்துள்ளது. அதனுடன் இணைந்திருந்த வாகன ஷெட் நொறுங்கி சிதறி கிடக்கிறது. அப்பகுதி முழுவதும் குப்பை குவியல் போல் காட்சியளிக்கிறது. நுழைவாயில் அருகில் உள்ள மற்றொரு மதிலும் எப்பொழுது விழும் என்ற நிலையில் அச்சுறுத்தியிருக்கிறது. இந்த கட்டடம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமானது. புதுச்சேரியின் பெண்கள், குழந்தைகள், முதியோர் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் இந்த துறையின் கட்டடத்தில் உயிர் பாதுகாப்பே முதலில் உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு போர்க்கால அடிப்படையில் மகளிர் மேம்பாட்டுத்துறையை வேறு இடத்திற்கு மாற்றவும், துறைக்கு சொந்தமாக புதிய கட்டடம் கட்டவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. பாண்ட்லேன் வெண்ணெய், நெய் மற்றும் பன்னீர் விலை ரூபாய் 2 முதல் 85 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான பாண்ட்லே மூலம் மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலின் உப பொருட்களின் விலை நேற்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் 100 மில்லி ரூபாய் 85 ரூபாய் 90 200 மில்லி ரூபாய் 150 ரூபாய் 170 500 மில்லி ரூபாய் 346 ரூபாய் 390 1 லிட்டர் 655 ரூபாய் 740 உயர்த்தப்பட்டுள்ளது. வெண்ணெய் 200 கிராம் ரூபாய் 150 155 500 கிராம் ரூபாய் 272 ரூபாய் 30 1 கிலோ ரூபாய் 533 ரூபாய் 590 உயர்த்தப்பட்டுள்ளது. பன்னீர் 100 கிராம் ரூபாய் 48 ரூபாய் 50 1 கிலோ பன்னீர் ரூபாய் 400 ரூபாய் 425 உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் குறைந்தது 5 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 85 ரூபாயும், வெண்ணெய் ரூபாய் 5 முதல் ரூபாய் 57 வரையிலும், பன்னீர் ரூபாய் 2 முதல் 25 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அதிகாரிகள் நேற்று உறுதிமொழி ஏற்றனர். தலைமை செயலகத்தின் தலைமை செயலர் சரத் சவுகான் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க என்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று கலெக்டர் அலுவலகத்தில் துணை கலெக்டர் சிவசங்கரன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் போதைப் பொருள் எதிர்ப்பு பிரச்சார உறுதிமொழி ஏற்றனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மதுபான கடைகள் மற்றும் பார்களில் ஒரே நுழைவாயில் மட்டுமே இருக்க வேண்டும் என கலால்துறை கராராக உத்தரவிட்டுள்ளது. மது கடைகள் மற்றும் பார்களில் பல நுழைவாயில்கள் இருக்கக்கூடாது என எச்சரித்துள்ள கலால்துறை, மதுபானம் மற்றும் பார்களில் முன் அனுமதியின்றி மாற்றங்கள் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. இதனை மீறி அனுமதியின்றி மாற்றம் செய்தால் உரிமத்தை ரத்து செய்வது அல்லது இடைநிறுத்தல் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.